கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்ப்பத்தின் கனி தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத வார்த்தையோடு வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த வசனத்தில் 2 முக்கியமான வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய குணமாக்குகிற வல்லமை பல விதங்களில் வெளிப்படும். ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள், யூட்ரஸ்ல ஏதோ பிரச்சனை, கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இது தேவன் குணமாக்குகிற விதத்தில் ஒன்று. மற்றொன்று, ஒருவேளை யூட்ரஸே கர்ப்பப்பையே இல்லாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் குழந்தையை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபருக்கு பார்வையையும் தேவனால் கொடுக்க முடியும். கண்ணே இல்லாத ஒருவருக்கு கண்களையும் கொடுக்க முடியும். ஒருவேளை புது டாக்டர்ஸாக புது ஹாஸ்பிட்டலாக போய் உங்கள் வாழ்க்கையில் சுகமாக வேண்டும் என்று கர்ப்பத்தின் கனிக்காக நீண்ட நாள் காத்திருக்கும் பட்சத்தில் தேவன் தம்முடைய குணமாக்கும் வல்லமையை உங்களுக்குள் அனுப்பி உங்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். வயசு ரொம்ப ஆயிடுச்சு, கல்யாணமாகி நீண்ட வருஷங்கள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லாமல் தவிக்கிறீங்களா? ஆண்டவர் அதையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் செய்த நன்மையை, எஸ்பெஷலி இந்த குழந்தை காரியத்தில் பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் என்னோடு செய்தார். அதை ஒரு நாள் உங்களுக்கு சாட்சியாக ஒரு வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். திருமணமான புதிதில் என்னுடைய மனைவி கன்சீவ் ஆகிறா. ரொம்ப சந்தோஷமான செய்தி அது. கல்யாணமான புதிதில் ஒரு தகப்பனாக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அது என் மனசில் ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. உறவினர்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டையும் எல்லாத்துட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும் பொழுது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை டாக்டர்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ட்வின்ஸ், அதாவது 2 குழந்தை கருவில் உண்டாயிருக்கு, 2 குழந்தை கரு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் அப்படியே அடுத்த விஷயங்கள் நாங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது, அடுத்த செக்கப் நாங்கள் போகும்போது அந்த செக்கப்பில் ஒரு பெரிய இடி எங்கள் தலையின் மேல் விழுந்தது போல் இருந்தது. டாக்டர் செக் பண்ணி சொன்னதில் 2 கருவிலையும் இன்னும் ஹார்ட் பீட் வரலை, என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதை டிஎன்சி பண்ணிடுங்க, அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் இந்த டாக்டர் தான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போவோம், வேறு டாக்டரை பார்ப்போம்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக பார்க்கும்போது எல்லாருமே இதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு கலக்கம், லைஃப்பில் இப்படி ட்வின்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஸ்கேனில் போய் செக் பண்ணுறோம், நாங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். ஆனால் கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க, உடனே அதை கிளியர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப உடஞ்ச ஒரு இருதயத்தோடு நாங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனோம், நானும் என் மனைவியும். ஒரு கடினமான பாதையில் போக வேண்டியிருந்தது. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் பொழுது இது குரோமோசோம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ இதுக்கு தொடர்ந்து நீங்கள் மெடிசன் எடுக்கணும், ஒருவேளை குழந்தை உண்டாகலாம், ஆனால் தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும், லாங் கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேபி பிளானிங்கே பண்ண முடியும்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. நாங்களும் அதை மனசில் வைக்காமல் ப்ரேயர்லையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுலையும் நாங்கள் எங்கள் மனதை செலுத்தினோம். பாருங்கள், கர்த்தர் அதே வருஷத்தில் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு. அவன் பேர் எரிக் பெஞ்சமின். அடுத்த வருஷத்தில் மறுபடியும் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு, ஜோஸ்லின் ஒலிவியா, என் பொண்ணு பேர். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கடினமான ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில், ரொம்ப கசப்பான சூழ்நிலையில் நாங்கள் போனோம். அந்த கசப்பையெல்லாம் மாற்றி எது எங்கள் வாழ்க்கையில் போனதோ திரும்பி வந்தது போல் ஒரு ட்வின்ஸை எங்கள் கையில் கொடுத்தாரு கர்த்தர். எங்களை மகிழ பண்ணினார், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இந்த தேவன் எங்களுக்கு செய்த அற்புதத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலும் தம்முடைய குணமளிக்கும் வல்லமை அனுப்பி உங்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்வார். ஆபிரகாம் அபிமெலேக்கு ஜெபித்தது போல இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு இந்த ஜெபத்தில் இணையுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, இந்த நாளிலே என்னோடு கூட
இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் காத்திருந்தது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீண்ட காலமாய் குழந்தை பேருக்காய் காத்திருந்து மருத்துவராய் ஹாஸ்பிட்டலாய் அலைந்து ஆண்டவரே, ஏமாற்றத்தோடு என்னோடு இணைந்திருக்கிற இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனி அவளுடைய வாழ்க்கையில் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவளுடைய வாழ்க்கையில் உண்டாகாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அவங்க சரீர ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே குணமாக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், இந்த பிரச்சனைனால தான் இன்னும் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகலை, இந்த பிரச்சனை நீங்கினாதான், இந்த பிரச்சனை சால்வானாதான் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்லியிருக்கலாம். அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம். இப்பொழுதே தேவனுடைய வார்த்தை, இப்பொழுதே தேவனுடைய குணமாக்குகிற வல்லமை அவங்களுடைய சரீரத்தில், எஸ்பெஷலி அவங்களுடைய யூட்ரஸில் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. கர்த்தர் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பெறும்படி நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதுக்காய் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு உற்பவ கால திட்டத்தின்படி ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பான் என்ற வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் தரக்கூடிய இந்த ஆசீர்வாதமாகிய கர்ப்பத்தின் கனியை நான் பேசுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகளையும் கனங்களையும் மகிமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்ப்பத்தின் கனி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகாதபடிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் குணமாக்கப்பட வேண்டி இருக்கிறதோ, எதெல்லாம் சீர்பட வேண்டி இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை சீர்படுத்தும். நிச்சயமாய் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உங்களுடைய சரீரத்தில் வெளிப்பட்டு உங்களை குணமாக்கி நீங்கள் பிள்ளை பெறும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். மருத்துவருடைய ரிப்போர்ட் இறுதி அல்ல, தேவனுடைய ரிப்போர்ட் தான் இறுதி. தேவனுடைய வார்த்தை மருத்துவர்களுடைய அறிக்கையை விழுங்கி போட வல்லமை உள்ளது. நீண்ட நாளாய் காத்திருந்ததற்கு பலனை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். இனி காத்திருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் காத்திருப்பின் நாட்கள் முடிந்து போனது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென்.